ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வணக்கம். முக்கிய செய்திகள். தீபாவளி பண்டிகை, பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி புதுச்சேரி பொதுமக்கள் உற்சாக கொண்டாட்டம். தீபாவளி பண்டிகையொட்டி 1 கிலோ மல்லிகைப்பூ 2000 ரூபாய்க்கு விற்பனை. கடும் விலை உயர்வால் பொதுமக்கள் அதிர்ச்சி. புதுச்சேரி முத்துமாரியம்மன் கோவிலில் தீபாவளி நோன்பு சிறப்பு பூஜை. திரளான பெண்கள் விரதமிருந்து வழிபாடு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 4 தினங்களுக்கு கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். நாடு முழுவதும் ஒளியின் திருநாள் தீபாவளி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதேபோல் புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இருளை ஒழித்து ஒளியை வரவேற்கும் நாளாக கருதப்படும் இந்த பண்டிகையை மக்கள் மிகுந்த ஆனந்தத்துடன் கொண்டாடி வருகின்றனர். வீடுகள், வீதிகள், கோவில்கள் அனைத்தும் மின் விளக்குகள் மற்றும் தீபங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. குடும்பத்தினர்கள் மற்றும் நண்பர்கள், உறவினர்களுடன் இணைந்து இனிப்புகளை பகிர்ந்து, புதிய ஆடைகள் அணிந்து, பரிசுகள் பரிமாறி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர். புராண கதைப்படி ராவணனை வீழ்த்தி 14 ஆண்டுகள் வனவாசம் முடித்து ராமபிரான் அயோத்திக்கு திரும்பிய நாளை நினைவு கூர்வதே தீபாவளியாக கொண்டாடப்படுவதாக கூறப்படுகிறது. அதேபோல் லட்சுமி தேவியை வணங்கி செல்வ வளம் வேண்டி மக்கள் வீடுகளில் பூஜை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பல இடங்களில் பச்சை தீபாவளி என்ற கருத்துடன் பட்டாசுகள் குறைவாக வெடிக்க மக்களை ஊக்குவித்து வருகின்றனர். தீபாவளி தினம் ஒளி, அன்பு, நம்பிக்கை, நன்மை ஆகியவற்றை மக்களிடையே பரப்பும் ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது. இந்நிலையில் தீபாவளி பண்டிகையொட்டி புதுச்சேரியில் பொதுமக்கள் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை அணிந்து சுவாமிக்கு படையலிட்டு பட்டாசு வெடித்து ஒருவருக்கொருவர் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து தீபாவளி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். தீபாவளி பண்டிகையொட்டி புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் 1 கிலோ மல்லிகைப்பூ 2000 ரூபாய்க்கு விற்பனையானது பொதுமக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்துக்கள் பண்டிகையை பொறுத்தவரை கடவுளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதால் பூக்களின் தேவை அதிகரித்து காணப்படும். பண்டிகை காலங்களில் சிறப்பு பூஜைகள் செய்யவும், பெண்கள் பூக்களை சூடி தங்களை அழகுபடுத்திக் கொள்ளவும் விரும்புவார்கள். இதனால் விழா காலங்களில் பூக்களுக்கு அதிக தேவை ஏற்படும். புதுச்சேரியில் கிராமப்புறங்களில் இருந்தும் தமிழகத்தின் கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் பூக்கள் வருகிறது. பூக்களின் வரத்து மற்றும் தேவைக்கு ஏற்ப விலையிலும் ஏற்றம் இறக்கம் இருப்பது வழக்கம். இந்நிலையில் தீபாவளி பண்டிகையொட்டி தேவை அதிகரித்துள்ளதாலும் மழையால் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாலும் புதுச்சேரி பெரிய மார்க்கெட் குபேரங்காடியில் பூக்கள் விலை பல மடங்கு உயர்ந்தது. அதன்படி கடந்த வாரம் 800 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ மல்லிகைப்பூ 2000 ரூபாய்க்கு விற்பனையானது. அரும்பு 1 கிலோ 1000 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 1000 ரூபாய்க்கும் விற்பனையானதால் தீபாவளி பண்டிகையொட்டி பூக்கள் வாங்க வந்த பொதுமக்களுக்கு விலை உயர்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இருப்பினும் பண்டிகையொட்டி பூக்கள் விற்பனை விறுவிறுப்பாகவே நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதி அருகே அமைந்துள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் தீபாவளி பண்டிகையொட்டி பெண்கள் நோன்பு விரதமிருந்து சுவாமியை வணங்கி வழிபட்டனர். தீபாவளி பண்டிகையொட்டி பலரும் தீபாவளி நோன்பிருந்து வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒளியின் திருநாள் எனப்படும் தீபாவளி நன்மை தீமையை வென்றதை குறிக்கும் புனித நாளாகும். இதை முன்னிட்டு பக்தர்கள் வீடுகளில் மற்றும் கோவில்களில் சிறப்பு பூஜைகள், தீப ஒளி வழிபாடுகள் நடத்தி வருகின்றனர். இந்நாளில் லட்சுமி தேவியை வழிபட்டு குடும்பத்தில் செல்வ வளம், அமைதி, ஆரோக்கியம் நிலைக்க வேண்டி நோன்பு நோற்பது பாரம்பரிய வழக்கமாகும். மேலும் திருமணமான பெண்கள் தங்கள் கணவர்களின் ஆயுள் நீடிக்க வேண்டியும், திருமணமாகாத கன்னிப் பெண்கள் தங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டியும் இத்தினத்தில் விரதம் இருப்பது வழக்கம்.
நோன்பு கடைபிடிப்பவர்கள் அதிகாலை நீராடி வீட்டை சுத்தம் செய்து தீபமேற்றி வழிபாடு செய்தனர். பின்னர் கோவில்களில் நெய் தீபமேற்றி பூஜைகள் செய்யப்பட்டன. இதேபோல் தீபாவளி நோன்பு திருநாளில் புதுச்சேரி முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சுமங்கலி மற்றும் கன்னிப் பெண்கள் கலந்து கொண்டு நோன்பு தினத்தில் அம்மனை வணங்கி வழிபட்டு நோன்பு மேற்கொண்டனர். தொடர்ந்து அம்மனுக்கு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இதில் குடும்பத்துடன் பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வணங்கி வழிபட்டு சென்றனர். அதை கொண்டாடுறதுக்காக தீயெல்லாம் போயிட்டு நல்லது நடக்கணுன்றதுக்காக எல்லாரும் வேண்டி அம்மனுக்கு நோம்பு வச்சு வருஷம் கும்புறோம். 21 விதத்தில் எல்லாம் பதகாலம் செஞ்சு சாமி கும்பிட்டு வீட்டில் புத்தாடை அணிந்து படாசு அடித்து மகிழ்ச்சியோடு எல்லாம் கொண்டாடுவாங்க. எல்லாருமே எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஒரு அம்மன் கோயில் இருக்கும், பூர்வீகமாக இருக்கும். அந்த அம்மன் கோயிலில் போய் நோம்பு வச்சு சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு உணவு அரிஞ்சிட்டு புத்தாடை போட்டு படாசில் அடிச்சுட்டு அவங்க சொந்தக்காரங்களுக்கு உறவினர் நண்பர்களாக தீபாவளி பல இனிப்புகள் வழங்கி சிறப்பாக சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. இந்த வழி வழியாக நம்ம தமிழர்களுடைய பண்பாடு சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறோம். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிப்பதால் அடுத்த 4 தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தெற்கு கேரளா மற்றும் அதையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் நிலவிய தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதியில் நீடிக்கிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 20ஆம் தேதி திங்கட்கிழமை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. தெற்கு அந்தமான் மற்றும் அதையொட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக வாய்ப்புள்ளது என்றும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக 22ஆம் தேதி புதன்கிழமை வலுவடையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மழையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் விதமாக புதுச்சேரியில் பிரபல ஐடி நிறுவனம் விரைவில் தொடங்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை கொடுத்துள்ளதாகவும் இந்திரா காந்தி சதுக்கத்திலிருந்து ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை மேம்பாலம் அமைக்க 436 கோடி ரூபாய்க்கு ஒப்புதல் வழங்கி அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் மரப்பாலம் முதல் முள்ளோடை வரையில் 662 கோடி ரூபாய்க்கு தேசிய நெடுஞ்சாலையை அகலப்படுத்த ஒப்புதல் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மாநிலத்தில் பல்வேறு அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும் தனியார் துறையில் பொறியியல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளில் படித்து முடிக்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான நடவடிக்கையை அரசு எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். இதற்காக தென்காசி மாவட்டத்திற்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்று ஜோஹோ ஐடி நிறுவன தலைவரை நேரில் சந்தித்து புதுச்சேரி மாநிலத்தில் ஆண்டுதோறும் 7000 பொறியியல் மாணவர்கள் கல்வி முடித்து வெளியேறுவதாகவும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கு ஜோஹோ நிறுவனத்தின் கிளையை தொடங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டதாக தெரிவித்தார். அதன்படி சமீபத்தில் ஜோஹோ நிறுவனத்தின் குழுவினர் புதுச்சேரிக்கு வந்து ஆய்வு செய்ததாகவும் அதன் தலைவரும் முழுமையான ஒப்புதலை கொடுத்துள்ளார் என்று கூறினார். அதன் மூலம் விரைவில் ஐடி நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். நிறுவனங்களின் சமூக பங்களிப்பின் மூலம் பட்டம் படித்த மாணவர்களுக்கு தொழில் சார்ந்த திறன் பயிற்சி அளிப்பதற்கு குவாண்டம் நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்நிறுவனத்துடன் ஒப்பந்தம் பேசப்பட்டு முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சியும் தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் கூறினார். இன்றைக்கு தனியார் துறையிலே பணியாற்றுகின்ற அந்த ஊழியர்களுக்கு பொறியியல் படித்துவிட்டு வருகின்ற ஊழியர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜிலே படித்துவிட்டு படிப்பை முடித்துவிட்டு வருகின்ற நம்முடைய இளைஞர்களுக்கு
வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கான நடவடிக்கையை இந்த அரசாங்கம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றது. சற்று ஏறக்குறைய ஒரு 10 தினங்களுக்கு முன்பாக ஜோகோ நிறுவனத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்ரீதர் வேம்பு அவர்களை அவருடைய இருப்பிடமான தென்காசியிலே நேரடியாக சந்தித்து எங்களுடைய புதுவை மாநிலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டிற்கு 7000 பொறியியல் மாணவர்கள் தங்களுடைய கல்வியை முடித்து வருகின்றார்கள். அவர்களுக்கு உரிய வேலை வாய்ப்பினை உருவாக்கி கொடுப்பதற்கு ஜோகோ நிறுவனத்தின் மூலமாக புதுவை மாநிலத்தில் ஒரு சென்டரை அமைக்க வேண்டும். அதன் மூலம் அந்த இளைஞர்களுக்கு தகவல் தொழில்நுட்பம், குறிப்பாக ஐடி சம்பந்தமாக ஐடி நிறுவனங்களை கொண்டு வந்து அந்த பொறியியல் பட்டதாரிகளுக்கு புதுவை மாநிலத்திலே வேலையை கொடுப்பதற்கான நிலைமை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். என்னுடைய கோரிக்கையை ஏற்று கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பாக ஒரு குழுவாக புதுவை மாநிலத்திற்கு ஜோகோ நிறுவனத்துடைய குழு மரியாதைக்குரிய ஆனந்தன் ஐயாசாமி தலைமையிலே புதுவை மாநிலத்திற்கு வருகை தந்து ஆய்வு செய்திருக்கின்றார்கள். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் தீபாவளி பண்டிகையொட்டி திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் புதுச்சேரியின் பல்வேறு கோவில்களில் தீபாவளி சிறப்பு நோன்பு பூஜைகள் நடைபெற்றன. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. பண்டிகை நாட்களில் பக்தர்கள் விநாயகரை வழிபட்டு தங்களது பணிகளை துவங்குவது வாடிக்கையாக வைத்துள்ளனர். அதன்படி தீபாவளி திருநாளில் விடியற்காலை முதல் பக்தர்கள் கங்காஸ்தானம் எடுத்து புத்தாடை அணிந்து இனிப்புகள் உண்டு தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வரும் நிலையில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலிலும் பக்தர்கள் விநாயகரை வழிபட்டு வருகின்றனர். மூலவர் வெள்ளி கவசத்திலும் உற்சவர அலங்காரத்துடன் காட்சியளித்த நிலையில் பக்தர்கள் பக்தியுடன் விநாயகரை தரிசனம் செய்தனர். தீபாவளி தினத்தையொட்டி இதேபோல் புதுச்சேரியின் பல்வேறு கோவில்களில் பொதுமக்கள் நோன்பிருந்து சுவாமியை வணங்கி வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தீபாவளி பண்டிகையொட்டி கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள நரிக்குறவர் என பாதுகாப்பு மைய குழந்தைகளுடன் பட்டாசு வெடித்து தீபாவளி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினார். புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ளது ஜாலி ஹோம்ஸ் நரிக்குறவர் என குழந்தைகள் பாதுகாப்பு மையம். இந்நிலையில் குழந்தைகள் மையத்திற்கு தீபாவளி தினத்தையொட்டி வந்த சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் குழந்தைகளுடன் இனிப்புகள் கொடுத்தும் பட்டாசுகள் வெடித்தும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினார். தொடர்ந்து அவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் பட்டாசுகளை வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். நிகழ்ச்சியின் போது ஜாலி ஹோம்ஸ் நரிக்குறவர் என குழந்தைகள் பாதுகாப்பு நிறுவன அதிகாரி மற்றும் அக்குழந்தைகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி கடைவீதிகளில் தீபாவளி பண்டிகையொட்டி இறுதிக்கட்ட விற்பனை களை கட்டியது. மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஆங்காங்கே சிறப்பு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். தீபாவளி பண்டிகையொட்டி புதுச்சேரியில் கடந்த 10 நாட்களாகவே ஜவுளி கடைகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க கடைகளில் பொதுமக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான புத்தாடைகள் பொருட்களை தேர்வு செய்து வாங்கி சென்றனர். குறிப்பாக புதுச்சேரியில் ஏராளமான கடைகள் உள்ளதால் கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் ஆகிய சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் தீபாவளி பொருட்களை வாங்குவதற்கு கடைசி நாள் 19ஆம் தேதி என்பதால் ஞாயிற்றுக்கிழமை விற்பனை களை கட்டியது. புதுச்சேரி காந்தி வீதி, நேரு வீதி, சின்ன சுப்ராய பிள்ளை வீதி, மிஷன் வீதி, அண்ணா சாலை, காமராஜ் சாலை, மறைமலை அடிகள் சாலை, விழுப்புரம் சாலைகளில் உள்ள ஜவுளி கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதேபோல் பல்வேறு திருமண நிலையங்களில் ஆடைகள் தள்ளுபடி விலையில் விற்பனை நடைபெற்றது. புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் கடந்த ஓரிரு நாட்களாக இரவு வேளைகளில் மழை பெய்து வருகிறது.
இந்நிலையில் இறுதி நாள் விற்பனை என்பதால் மழை வந்து வியாபாரம் பாதித்து விடுமோ என வியாபாரிகள் அச்சத்தில் இருந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை வெயில் கொளுத்தியது. இதனால் வியாபாரிகள் நிம்மதியடைந்தனர். இது தவிர இனிப்பு பலகாரங்களை வாங்குவதற்கு இனிப்பு கடைகளுக்கு மக்கள் படையெடுத்தனர். தங்களது வீடுகளுக்கும் நண்பர்களுக்கு கொடுப்பதற்கும் இனிப்பு வகைகளை வாங்கி சென்றனர். இதனால் இனிப்பு கடைகள் முன்பு மக்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் வெடிக்கடைகளில் இறுதிக்கட்ட பட்டாசு விற்பனை மும்முரமாக நடைபெற்றது. குழந்தைகள் பெற்றோருடன் வந்து தங்களுக்கு விருப்பமான பட்டாசுகளை அடம் பிடித்து வாங்கி சென்றதை காண முடிந்தது. இரவு விடிய விடிய ஜவுளி, பட்டாசு, இனிப்புகள் வியாபாரம் மும்முரமாக நடைபெற்றது. புதுச்சேரி நேரு வீதியில் கடந்த ஒரு சில வாரமாக பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் மாலை வேளைகளில் 4 சக்கர வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டு வருகிறது. இதனால் அங்கு வாகன போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. பொதுமக்கள் வருகையால் அண்ணா சாலை, நேரு வீதி, இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம், நெல்லித்தோப்பு சந்திப்பு உள்ளிட்ட இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதை தடுக்க போக்குவரத்து காவல்துறையினர், சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர், IRBN, ஊர்காவல் படை வீரர்கள் மற்றும் கல்லூரி NCC, NSS மாணவ மாணவிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதேபோல் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி திருட்டு, சங்கிலி பறிப்பு, வழிப்பறி உள்ளிட்ட சம்பவங்களை தடுக்க பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த இடங்களிலும் முக்கிய சந்திப்புகளிலும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். கடை வீதிகளில் ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கோபுரங்களில் நின்றபடி கமாண்டோ போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். முக்கிய இடங்களில் ஒலிபெருக்கி மூலமாக பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படியும் அறிவுறுத்தினர். தீபாவளி பண்டிகையொட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் புதுச்சேரி மக்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை நாதன் அறக்கட்டளை நிறுவனரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சுவாமிநாதன் வெளியிட்டுள்ள தீபாவளி வாழ்த்துச் செய்தியில் புதுச்சேரி மற்றும் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். கடந்த 50 ஆண்டுகளாக புதுச்சேரியில் ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேடு நிறைந்த ஆட்சி அகற்றப்பட்டு வரும் 2026இல் ஊழலற்ற ஒரு புதிய ஆட்சி அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், தீபாவளி திருநாளில் புதுச்சேரி விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களின் தொழில்கள் தழைத்தோங்கவும் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டியும் தீபாவளி வாழ்த்துக்களை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மற்றும் உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களுக்கும் இந்த தீப திருநாளில் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 50 ஆண்டுகள் ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேட்டால் சிதைந்துள்ள புதுச்சேரியில் இந்த தீப திருநாளில் வரும் 2026இல் ஊழலற்ற புதிய இடைவெளி கொண்ட புதிய ஆட்சி உருவாகி அனைத்து மக்களுக்கும் நல்ல நன்மைகள் கிடைக்க வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தொழிலாளர்கள், விவசாயிகள், மாணவர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அத்தனையுடைய வாழ்விலும் பொருளாதாரம் தாய்த்துவங்கவும் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கவும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,995 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1870 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.